ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரன் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிர்தம் 42. கொடுமுடி திரு பேராசிரியர் டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் பாட்டியை வணங்கி எழுந்து பாட்டிக்கு மிக அருகாமையில் அமர்ந்தார். பாட்டி இவரை உற்று நோக்கி சிறிது நேரம் கழித்து பாட்டி பேச ஆரம்பித்தார்கள். உன் சட்டப்பையில தங்க வச்சிருக்கிற அதை கொடு என கேட்டார்கள். தெய்வ மனுஷியின் முதல் குரலை உள்வாங்கினார் பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள். திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களோ அது தங்கம் அல்ல, வெள்ளி கொலுசு என்றார். பாட்டி அதற்கு அது தங்கம்தாண்டா, கொடுடா என்றார்கள். இவரும் மனமுவந்து கொடுத்தார். அதன் சூட்சமம் அவர்களுக்கே தெரியும். வெறும் அறிவு உள்ள நமக்கு அதுவெல்லாம் எப்படி தெரியும்? பழுதான கொலுசை ஒன்றை சரி செய்வதற்காகத்தான் வீட்டிலிருந்து எடுத்து வந்திருந்தார் டாக்டர் சம்பத் அவர்கள். அது அவரது மனைவியின் கால் கொலுசு ஆகும். நன்றாக இருந்த கொலுசு ஒன்றை தனது வலது காலில் மாட்டிக்கொண்டார்கள் பாட்டி. சரி செய்யப்பட வேண்டிய மற்றொன்றை திருப்பி திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களிடமே கொடுத்து விட்டார் பாட்டி சித்தர். திரு சம்பத்குமார் அவர்களின் தந்தை பாட்டிக்கு தேநீர் வாங்க சென்றிருந்த அவர் ஒரு டம்ளரில் தேநீர் ஊற்றி பாட்டியிடம் கொடுக்க பாட்டியும் ஆனந்தமாய் குடித்தார்கள். ஆனால் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களை மட்டும் சுடும் தேநீரை வாயில் படாமல் அண்ணாந்து குடிக்க சொன்னார் நமது பகவான் பாட்டி சித்தர். முயற்சி செய்தார் பேராசிரியர், முடியவில்லை. பாட்டியோ சிரித்து கொண்டே சரி சரி குடி குடி என்றார்கள். பிறகு இவர் இயல்பாய் குடிக்க ஆரம்பித்தார். பாட்டி திரு சம்பத்குமார் அவர்களை பார்த்து, உன் வேலையை நான் மாத்திட்டண்டா போடா என்றார்கள். இவரும் இவரது தந்தையும் பாட்டி தாயிடம் ஆசி பெற்று வீடு திரும்பினார்கள். பேராசிரியர் டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் தான் பார்த்து கொண்டிருந்த வேலை மாறும் என உணர்ந்தார். ஏனெனில் கொடுப்பது பாட்டி, தடுப்பது யார்? 15 நாட்கள் நகன்றது. இவர் வேலை பார்த்த கல்லூரியில் இருந்து விலகி வேறொரு கல்லூரியில் சேர்ந்தார் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்கள். 2007ஆம் ஆண்டில் 8000 இருந்த ஊதியம் 16,000 இரட்டிப்பானது. பாட்டி சொன்னபடியே நடந்தது. பாட்டி சொன்னால் சொன்னதுதான், நடந்தே தீரும். தேவை நமக்கெல்லாம் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. இவரது நலனின் அக்கறை காட்டிய பாட்டியின் மீது இவருக்கும் அக்கறை வர ஆரம்பித்து கவனிப்பாரற்று இருக்கும் மோகனூரில் இருக்கும் பாட்டி தாயை நமது ஊருக்கு அழைத்து வந்தால் நாமே நன்கு கவனிக்கலாமே என திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களின் மனம் இயங்கியது. இவரது எண்ணமே பிரார்த்தனையாக உருவெடுத்த பிரார்த்தனையை பாட்டி ஏற்றார்களா? அடுத்த காணொளியில் காண்போம் சுவாமியின் லீலாமிர்தத்தை. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.